வணக்கம் மகளே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராவல் டேல்ஸ் ஆஃப் ஆர்கே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னோடய அங்கவஸ்திரத்தை எடுத்துக்கிறேன். நான் அங்கவஸ்திரம் அங்கவஸ்திரம் வா. ஸோ நம்ம ரைடிங் ஜாக்கெட்டு எடுத்துருக்கோம் ரொம்ப நாள் கழிச்சு. ஆக்சுவலாக இந்த ரைடிங் ஜாக்கெட் வாங்கி வந்து ஒரே ஒரு ட்ரிப்பு போகிறதான் போயிருக்கோம் நம்ம. இப்போ வந்து பார்த்தோன்னா அடுத்து நம்ம ரெகுலராக அந்த ஜாக்கெட்டை யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. எஸ் நண்பர்களே, எதுக்கு இந்த ஜாக்கெட்லாம் மாட்டி இப்போ ஒரு பில்டப் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு கொஞ்சமாவது ப்ரொஃபஷனலாக ரைடர் மாதிரி இருக்கட்டுமே அப்படின்னு நினச்சி தான் இந்த ஒரு பில்டப். இது எதுக்காக இந்த பில்டப்னு பார்த்தீங்கன்னா, எஸ் நம்மளோட 2025 நம்மளோட ட்ரீம் ரைடு வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. நம்மளோட நார்த் ஈஸ்ட் ட்ரிப்பு பண்ண போகிறோம். எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையிலேருந்து கிட்டத்தட்ட அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம், இந்த மாதிரி வந்து ஒரு 10 ஸ்டேட்டை வந்து நம்ம இங்கேருந்து பைக்லேயே ஓட்டிகிட்டு போய் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து நம்மளோட இந்த ட்ரிப்பு பிளானு. அந்த ட்ரிப்பை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி, நம்ம கண்டிப்பாக ரோட் ட்ரிப் போகிறப்போ நமக்கு பைக் தான் மெயின். ஸோ நம்ம பைக்கை எப்படி ரெடி பண்ணோம், என்ன மாதிரிலாம் ரெடி பண்ணோம், எப்படி மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் நான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதுதான் வந்து நம்மளோட எக்ஸ்பல்ஸ் பைக்கு. இன்னும் இந்த பையனுக்கு பேர் கூட வைக்கல. இது ஃபஸ்ட்டு பையனாக பொண்ணாண்டே இன்னும் முடிவு பண்ணல நம்ம. அதெல்லாம் நம்ம ட்ராவலில் போக முடிவு பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த பைக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நார்த் ஈஸ்ட் பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். அது எங்கெல்லாம் போகிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வர வீடியோக்குள்ளே சொல்கிறேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் என்னென்ன மாடிஃபிகேஷன்லாம் பண்ணியிருக்கேன்னு பார்த்துலாமா. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர ஒரு தலைவலி பிடிச்ச வேலையாக இருக்குங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிப்பு கிளம்பும்போது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு போகிறதுக்கு இன்றைக்கி முடிவு பண்ணி அப்படியே கிளம்பி போவோம். பட் இந்த பைக்கில் போகிறதுனா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரிப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. எனக்கு இந்த ப்ரிப்ரேஷன் வேலையே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக பிடிக்கல. பட் இருந்தாலும் வேறு வழியே கிடையாது. பைக்கில் போகிறதா இருந்தால் நம்ம இதெல்லாம் ப்ராப்பராக ரெடி பண்ணிட்டு போனால் தான் முடியும்னு நினைக்கிறேன் நான். ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தோன்னா என் பைக் வந்து நம்ம வாங்கி 1.5 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,000 கிலோமீட்டர் வரை ஓடி இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா மேஜரான சில திங்ஸ்லாம் மாற்ற வேண்டியதாக இருந்துச்சு. அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேக் டயர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடியாயிருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரால்கோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக் டயர் மாட்டியிருக்கோம். எல்லாமே டியூப் டயர் தான் போட்டிருக்கோம். இந்த ரோடு வந்து இந்த டயர் வந்து பார்த்தீங்கன்னா செமி பர்பஸ் தான். நம்ம ஆஃப் ரோடு ஓட்டிக்கலாம், ஆன் ரோடு ஓட்டிக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து ரால்கோ போட்டிருக்கோம். சரி, பேக்கில் தான் மாற்றியாச்சு. ஃப்ரண்ட் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, மாற்றிடலாம் அப்படின்றதுனால. ஏன்னா குறைஞ்சது ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓட்ட போகிறோம். அதனால் அதுக்கு என்ன நடக்கும் எப்படி இருக்குன்னு தெரியாததுனால ஃப்ரண்ட்டே சேர்த்து மாற்றியாச்சு. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோன்னா எம்ஆர்எஃப் இதுவுமே வந்து பார்த்தோன்னா செமி பர்பஸ் தான். முழுக்க ரோட்டில் ஓட்டுறதோ இல்லை ஆஃப் ரோட்டில் ஓட்டுறதோ கிடையாது. செமி பர்பஸ்ன்றதுனால 2 டயரையுமே மாற்றியாச்சு. அடுத்து முக்கியமான கம்ப்ளைண்ட் நம்ம பைக்கில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா செயினுங்க. 19,000 கிலோமீட்டர் எனக்கு தெரிஞ்சு 18,000 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செயின் வந்து பயங்கரமாக அடியாயிருச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செயின் மாட்டியிருக்கோம். என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேஸ் கிட்டு போட்டிருக்கோங்க. ரோலான் பிராண்டோட பிரேஸ் கிட்டு போட்டிருக்கோம். கோல்டன் செயின். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக நம்ம ஓட்டிக்கலாம், நல்லா தாங்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோலான் பிராண்டோட இந்த பிரேஸ் கிட்டு மாற்றிருக்கோம். ஏன்னா ரொம்ப முக்கியம். நம்ம இன்னும் அடுத்து ஒரு 10,000 கிலோமீட்டர் 15,000 கிலோமீட்டர் போகிறதுனால இந்த செயின் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றா இருந்துச்சு. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவலில் வந்து பைக்குக்கு எந்த ஒரு டேமேஜ் இருக்கக்கூடாதுன்னா மோஸ்ட்லி டேமேஜை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் கார்டு. ஸோ இந்த கிராஸ் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே மாற்றிட்டேங்க. ஏன்னா நான் ஒரு 6 மாதமாகவே இந்த ட்ரிப்பு போகணுன்றது பிளானு. சரி, கொஞ்சமாக பொருளை வாங்கி போட்டுக்கலாம் முன்னாடி அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் கார்டும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா HLG பிராண்டோட லைட்டு மாட்டியிருப்பேன். ஸோ அந்த லைட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே மாட்டினது இது. அதனால் இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த கிராஸ் கார்டு சூப்பராக இருக்குது, நல்ல குவாலிட்டியில் சூப்பரான ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி HLGயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் தான் வச்சுருக்கோம். எதுக்கு நான் டபுள் ஐ ட்ரிபிள் ஐ போகலன்னா நம்ம மோஸ்ட்லி நைட்டு ஓட்ட போகிறதில்ல. ஏன்னா நம்ம ஸ்பெக்ஸ் போட்டிருக்கோம். நைட்டு ஓட்டுறதுலாம் ரொம்ப ரிஸ்கியான வேலை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பகல்லே தான் ஓட்ட போகிறோன்றதுனால அதனால் சிங்கிள் ஐயே போதும், எமர்ஜென்சிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக வந்து பார்த்தோன்னா HLG பிராண்டில் இது வந்து போட்டிருக்கோம். அதை தாண்டி வந்து பார்த்தோன்னா பைக்கில் நம்ம ஜென்ரல் சர்வீஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து கிளச்சு பிளேட்டு, கிளச்சு கேபிள், ஆக்சிலேட்டர் கேபிள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பார்க் ப்ளக்கு, பிரேக் ஷூ, இது எல்லாத்தையுமே மாற்றிருக்கோம். ஸோ என் பைக்கில் வந்து பார்த்தோன்னா ரேசர் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு முன்னாடி. அதனால் வந்து பார்த்தோன்னா அந்த ரேசர் கிட்டுமே வந்து பார்த்தோன்னா நான் மாற்றிருக்கேன் நான். அப்புறம் வந்து பார்த்தோன்னா சின்ன குட்டி ஆல்ட்ரேஷனில் என்ன பார்த்துருக்கேன்னு பார்த்தோன்னா ஹெட்லைட்டுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த கிரில்லு போட்டிருக்கேன். முன்னாடி சப்போஸ் ஏதாவது கீழே விழுகிற மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தால் கூட, கல் எதுவும் பறந்து வந்தால் கூட கண்ணாடி உடையாமல் இருக்கிறதுக்காக கிரில்லு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த ரேடியேட்டருக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு ரேடியேட்டர் கார்டு போட்டிருக்கோம். ஸோ அதனால் சூப்பராக இருக்குது, நல்ல ஃபினிஷிங்கில் வந்துருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அமேசானில் ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த ஆயில் கேப் ஒன்று போட்டிருக்கேங்க. அந்த நம்ம பிரேக் ஆயில் ஒன்று இருக்கும், அந்த ஆயில் கேப் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்டாண்டுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் இருக்குது.
கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பிளேட் ஒன்று ஸ்டீல் பிளேட் மாதிரி ஒன்று வச்சு எக்ஸ்டென்ஷன் வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பைக்குக்காக நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ட்ராவலுக்காக என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாப் பாக்ஸ் இருக்குது, டேங்க் பேக் இருக்குது, அது போக வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் மவுண்ட் இருக்குங்க. ஸோ இந்த டாப் பாக்ஸும் இந்த டேங்க் பேக்கும் யார் கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா நம்ம நீதி அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கிட்டு கொடுத்துட்டாரு. ஏன்னா நம்ம தனியாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000லேருந்து 15,000 வரை வந்துடும். இந்த பேகு இந்த இதெல்லாம் சேர்த்து வாங்கும்போது அதுக்காக எதுக்கு நீ அவ்வளோ செலவு பண்ணுற, அதனால் நானே தரேன்னு சொல்லிட்டு இந்த டேங்க் பேக்கும் இந்த டாப் பாக்ஸும் கொடுத்துட்டாச்சு. ஆமாம், இந்த டாப் பாக்ஸும் இந்த டேங்க் பேக்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ரெய்னாக்ஸ் பிராண்டு. உள்ளே வந்து பார்த்தோன்னா வாட்டர் ப்ரூஃப் கவர் இருக்குது. இதுவுமே வந்து பார்த்தோன்னா அலுமினியம் டாப் பாக்ஸ் தான். ஸோ வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நம்ம பைக்கில் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக ஃபிட்டாகி உட்காந்துருந்துச்சு. அவர் வந்து பார்த்தோன்னா அவரோட BMWலையும் அப்புறம் அப்பக்கப்போ எக்ஸ்பல்ஸ்லேயும் மாட்டி ஓட்டு வருது. ஸோ அவரோட ஸ்டிக்கர்லாம் அதில் இருக்கும். அதெல்லாம் மாற்ற சொன்னார். பார்ப்போம், நமக்கு டைம் கிடச்சா நம்ம ஸ்டிக்கரிங் பண்ணிடலாம். இது போக வந்து பார்த்தோன்னா மொபைல் ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் ப்ரூஃப்லேயே வாங்கியாச்சுங்க. ஏன்னா நம்ம போகிறப்போ வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக அந்த பக்கம் மழை அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறதுனால மொபைல்லே வந்து வாங்கியாச்சு. வாட்டர் ப்ரூஃப் இருக்கிறனால நம்ம வாட்டுக்கு மொபைல் தைரியமாக நம்ம இதுக்குள்ளே வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது போக வந்து பார்த்தோன்னா ஃபைட்டர் ஹெல்மெட் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக என்னோடய பழைய ஹெல்மெட் ஒன்று இருக்குது. அது ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு ஹெல்மெட். அது என்ன சென்டிமெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, நான் லடாக் வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் போனேன் நான். அப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ என்கிட்ட பைக் கிடையாது, நான் பிள்ளையாக தான் போனேன் நான். ஆனால் அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் பிளாக் அந்த காம்பினேஷனில் அந்த ஹெல்மெட் வாங்கிட்டேன். ஏன்னா அடுத்து நம்ம எடுத்தால் இந்த ரெட் கலர் பிளாக் கலர் இந்த காம்பினேஷனில் தான் நம்ம இந்த எக்ஸ்பல்ஸை எடுக்க போகிறோன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த ஹெல்மெட் வாங்கினேன் நான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நான் பைக்கும் வாங்கிட்டேன் நான். ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்மெட் வந்து எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒன்று. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதை 2-3 தடவை மழையில் நனைய விட்டு அதோட ஸ்பான்ச்லாம் போய் ஏரில் உள்ள லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதோட வைப்பரும் ரொம்ப மோசமாயிருச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா புது ஹெல்மெட்டு. இதுவுமே வந்து ஒரு பட்ஜெட்டட் ஹெல்மெட் தானேங்க. 2000 ரூபாய் நினைக்கிறது. ஃபைட்டர் 2300 நினைக்கிறேன் இந்த ஹெல்மெட்டு. ஸோ இந்த ஃபைட்டர் ஹெல்மெட் தான் வாங்கியிருக்கோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூடூத்தும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணியிருக்கோங்க. நம்மளே எக்ஸ்ட்ரா வந்து அட்டாச் பண்ணோம். அண்ட் அவ்வளோ தூரம் லாங் போகிறோம் நம்ம. ஸோ நமக்கு டயர்டாகாமல் இருக்கிறதுக்கு, பாட்டு கேட்குறதுக்கு, இல்லை ஃபோன் கால் அட்டன் பண்ணுறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூடூத்தும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப்புக்கு நம்ம பைக்கு ரெடி பண்ணது. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் போகிறது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெர்ஃபெக்டான ரைடெல்லாம் கிடையாது. சும்மா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் அப்படியே கிளம்பி போகிற ஆள் தான். நான் வந்து ஒரு முழுக்க ஒரு மோட்டோ விளாகரோ இல்லை மோட்டோ ரைடரோ அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் வந்து மோஸ்ட்லி எக்ஸ்ப்ளோரிங் தான் அதிகமாக பண்ணுவேன் நான். பட் இந்த ட்ரிப்பை வந்து எனக்கு வந்து ரைட்டில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு பைக்கில் போயிட்டு. அதனால தான் வந்து நான் பைக்கை சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம அடுத்து வர வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து வெறும் மோட்டோ விளாகிங் மட்டும் இருக்க போகிறது கிடையாது. போகிற வழியில் நம்ம என்னெல்லாம் பார்க்குறோமோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரிங் வீடியோவும் சேர்ந்து தான் வரப்போகுது. ஸோ நம்ம பேஜ் நம்ம சேனலில் போய் பாருங்கள், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ லாங் வீடியோ வந்து நான் ட்ராவலில் ரெகுலராக போடுவேனான்னு தெரில. பட் ஷார்ட்ஸும் ரீல்ஸும் வந்து பார்த்தோன்னா கட்டாயம் வந்துகிட்டே இருக்க போகுது. அதனால் நம்ம பேஜையும் நம்ம சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ட்ரிப்பு நம்ம என்னைக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அக்டோபர் 22, அதாவது தீபாவளி முடிஞ்ச 2 நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ட்ரிப்பு கிளம்புறோம். ஸோ எத்தனை நாள்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 20 நாள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து எவ்வளோ நாள் ஆகுதுன்னு தெரியல. அதனால் இப்போதைக்கு 20 நாள் வந்து அப்ராக்சிமேட்டாக நாங்கள் மைண்டில் வச்சுருக்கோம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ், மேகாலயா இந்த 3 ஸ்டேட்டையும் தான் நாங்கள் மெயினாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் நான். ஸோ அதனால் இந்த 3 ஸ்டேட்டை மேஜராக வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா போகிற போக்கில் வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது முழுக்க மோட்டோ விளாகிங் மட்டும் கிடையாதுங்க, எக்ஸ்ப்ளோரிங் வீடியோவும் சேர்ந்து தான் வரப்போகுது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப லைவான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து இது முன்னாடி வீடியோலேயே கொடுத்துட்டு இருந்தேன் நான். ஸோ இனிமேலும் வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி தான் கொடுக்க போகிறேன். நீங்களும் என்னோட சேர்ந்து விர்ச்சுவலாக ட்ராவல் பண்ண தயாராங்க. நீ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா மோட்டோ விளாகிங் செட்டப் எப்படி இருக்குன்றதை வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நான். அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படின்ற அந்த ப்ரிப்பரேஷன் வீடியோ வந்து பார்த்தோன்னா அதுக்கு அடுத்து நான் சொல்கிறேன் நான். ஏன்னா தனித்தனி வீடியோ போட்டால் தான் நமக்கு கொஞ்சம் கண்டென்ட்டும் கிடைக்கும், எல்லாத்தையும் ஒரே தான் போட்டுற முடியாதுல்ல. ஸோ பைக்கை பொறுத்தவரையும் அவ்வளோதான். நான் போகிறது முழுக்க வந்து பார்த்தோன்னா ஒரு பட்ஜெட் ட்ரிப்பு தான் அது. ஸோ அதனால் பட்ஜெட் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையுமே நான் மென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பேன். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்குக்கு எவ்வளோ செலவு பண்ணுறதையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உனக்கு கடைசியாக எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன் நான், ஓவரால் பட்ஜெட்டில் சொல்லுவேன் நான். ஸோ அதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண முதல் நாள்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோலையும் வந்து பார்த்திங்கன்னா நான் பட்ஜெட் ஒவ்வொரு வீடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவு பண்ணுறதை மென்ஷன் பண்ணிக்கிட்டே வரேன் நான். ஸோ ஓவராலாக நம்ம அந்த ட்ரிப்பு முடியும் போது அது எவ்வளோ வந்திருக்குன்றதை நம்ம பார்த்துலாம். நாங்கள் போகிறது எப்போயுமே பட்ஜெட் ட்ரிப்பு தான். ஸோ என்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ட்ரிப் போகணும் ஆசைப்படுவீங்க, அதுக்கு பெரிய காசு செலவாகும்னு நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. எவ்வளோ பட்ஜெட்டில் போக முடியுன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். ஆனால் பைக்குக்கு நம்ம செலவு பண்ண வேண்டிய விஷயத்தை நம்ம செலவு பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு காரணத்தில் வந்து பார்த்தோன்னா பைக்குக்கு நான் ரொம்பவே செலவு பண்ணிட்டேன் நான். இந்த காசை வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி மணாலியில் போய் ஒரு 10 நாள் 15 நாள் இருந்தேங்க நான்.
ஸோ அதே அந்த காசு தான் இப்போ வந்து நான் பைக்குக்கே போட்டிருக்கேன் நான். ஸோ அந்த காசு மிச்சம் பண்ணியிருந்தேன்னா நான் இன்னொரு தடவை வந்து மணாலி ட்ரிப்பு கூட போயிட்டு வந்துருக்கலாம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளை வந்து பார்த்தோன்னா ஒரு 10,000 கிலோமீட்டர் 15,000 கிலோமீட்டர் கூட்டு போயிட்டு வரப்போகுதுன்றதுனால அதுக்கு என்ன தேவையோ அதுக்கான வேலைகள் எல்லாத்தையுமே நம்ம கொடுத்தாச்சு. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக்குக்கு ஒரு பேரும் வச்சிடலாம். உங்களுக்கு ஏதாவது நல்ல பேர் தெரிஞ்சாலும் அதையும் நீங்கள் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா, இல்லை ஏதாவது ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை மென்ஷன் பண்ணி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு பர்சனலாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு நீங்கள் எனக்கு டேரெக்டாக நீங்கள் மெசேஜும் பண்ணலாம், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். நான் நீங்கள் அதுக்கடுத்து இந்த பைக்கில் ஸ்டிக்கரிங் வேலை மட்டும் தான் பெண்டிங். அது எனக்கு பண்ணுறதுக்கான விருப்பமும் இல்லை. முடிஞ்சால் டைம் இருந்தால் பார்க்கலாம். ஏன்னா தீபாவளி வந்துருச்சு, வேலைகள்லாம் நிறையா போயிட்டு இருக்கிறதுனால இதற்கான நேரம் எங்களுக்கு இல்லை. எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ அடுத்தடுத்து வர வீடியோக்களில் இன்னும் நிறைய அப்டேட்ஸோட நிறையா சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நான். ஸ்டே டியூன்.